Hello friends, welcome to Learn with Janu. நம்ம சேனலில் நம்ம டீச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சிடெட், பிஎட், தமிழ்நாடு டெட் இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். கரண்ட்டாக நம்ம சிடெட் 2024 ப்ரிப்பரேஷனில் இவிஎஸ் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சிடெட் 2019 பேப்பர் 2 தமிழ் பார்க்குறோம். தமிழ் as language ஒன்று பார்க்குறோம். சிடெட் டிசம்பர் 2024 ப்ரிப்பரேஷனில் நம்ம சிடெட் தமிழ் தான் பார்க்குறோம். இந்த இதில் வந்து சிடெட் 2019 டிசம்பரோட பேப்பர் 2 தமிழ் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனாக நம்ம வந்து தமிழ் போயம் காம்ப்ரிஹென்ஷன் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். It is an online shopping application now available in Play Store and App Store. Click below link and install the application. Thank you. கீழ்கண்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதவும். இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ? மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர்ப்பாய் சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண்மீது மரங்கள் வகை வகையா நெற்கள் புற்கள் மலிந்திருக்குமன்றோ? ஊனுடலை வருத்தாதீர் உணவியற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர். சரி, இந்த போயத்தோட நம்ம இப்போ வினா விடை பார்ப்போம். 100வது கொஸ்டின், பூஞ்செடியில் உள்ளவை என்ன கேட்டிருக்காங்க? மூலிகை ஔடதமா, கொடிகள் கூட்டமா, நல்மணம் கொண்ட மலர்களா, புல் பூண்டுகளா? பூஞ்செடிகளில் என்ன இருக்குன்ட்டு நம்ம வந்து படித்ததில் பார்ப்போம். பூஞ்செடிகளில் நறுமலர்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ மூணாவது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். பூஞ்செடியில் உள்ளவை நல் மனம் கொண்ட மலர்கள். வெரி குட். நெக்ஸ்ட் 101வது கேள்வி, மரங்களை சூழ்ந்தவை என்ன? மூலிகை பூண்டு புல்லா, கொடிகளா, பூஞ்செடி கூட்டமா, நெற்களா? மரங்கள். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், 3வது லைனில் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் அப்படின்ற. இப்போ நம்ம என்ன புரிஞ்சதில்ல, மரங்களை சூழ்ந்திருக்குது என்னது? கொடிகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து அந்த போயத்தில் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த கவிதையிலேயே நம்ம அந்த இலக்கியத்திலேயே நம்ம என்னென்னு பார்த்தா நமக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து முடிச்சிடலாம் இதை. இப்போ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. அடுத்தது பார்ப்போம். வேளாண்மை தொழில்களுக்கு தொடர்பற்ற சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உழுதல், வித்து நடுதல், வரம்பு கட்டல், நீர் பாய்ச்சல், ஊனுடல் வருத்தல், வரம்பு கட்டல், அன்பு செய்தல். வேளாண்மை தொழிலுக்கு தொடர்பற்ற சொற்கள் எது வந்து இன்கரெக்ட், அதுக்கான சம்மந்தமில்லாத சொற்சொடர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியானது பார்த்திங்கன்னா அன்பு செய்தல். வேளாண்மைக்கும் அன்பு செய்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான். உணவை கொடுக்கும் என பாடல் கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. மரங்களா, இயற்கையா, கொடிகளா, ஔடத மூலிகையா? உணவை கொடுக்கும் என பாடல் கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா இயற்கை தான் வந்து உணவை கொடுக்குது. அதனால் அதுதான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா 104வது கேள்வி, மனிதரின் தொழில் என கவிஞர் கூறுவது என்ன? ஊனுடலை வருத்தலா, உழுதல் நடுதலா, அன்பு செய்தலா, நீர் பாய்ச்சலா? இதுக்கான சரியான இது பார்த்திங்கன்னா அன்பு செய்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்பு செய்தல். அந்த பாட்டை நான் படிக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் வரும்போது நீங்கள் கூட திரும்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பாட்டிலேருந்து தான் நம்மளை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 105வது கேள்வி. இந்த கவிதை மனிதருக்கு விடுக்கும் செய்தி என்ன? மனிதர் தொழில் செய்து வாழ வேண்டும், மனிதர் அன்பு செய்தல் வேண்டும், மனிதர் ஊனுடல் வருத்தல் வேண்டும், மரம் செடி கொடிகள் போல் தொழில் செய்வது போல தொழில் செய்ய வேண்டும். என்ன சொல்ல வராங்க? இந்த கடைசி லைன் பாருங்கள், உங்களுக்கு தொழிலிங்கி அன்பு செய்தல் கண்டீர். அப்போ என்ன சொல்ல வராங்க? மனிதருக்கு விடுக்கும் செய்தி என்னென்னா, மனிதர் அன்பு செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான இந்த கவிதை சொல்கிறத செய்தி. அதனால் இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 தான். 105வது கேள்விக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கவிதை பார்த்தோம். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க தமிழ் பெடகாலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நிறைய வீடியோ நான் வந்து போடுவேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா வந்து ப்ளீஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சீடெட் டிசம்பர் 2024 எக்ஸாம் வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து 1 by 1 நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.